கோவை மாவட்டத்தில் கள்ளக்காதலில் பிறந்த ஒரு வயது குழந்தையை தாய் தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து விற்பனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காரமடை பகுதியைச் சேர்ந்த அனிதா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது 28 ஆகுது. ஒரு வயது ஆண் குழந்தை இருக்குது. சில நாட்களுக்கு முன்பு குழந்தை மாயமாகிவிட்டதாக கூறி துடியலூர் போலீஸ் நிலையத்திலும் புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. குழந்தை கடத்தப்படவில்லை என்பது, அந்த குழந்தையை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டதாகவும் தகவலும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த சம்பவத்தில் அனிதா கள்ளக்காதலன் மோகன்ராஜ் வயது 29 தொடர்புடையவன் என்பது தாய் அனிதாவும் இதை திட்டமிட்டே செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குழந்தை கன்னியாகுமரியில் உள்ள ஒரு தம்பதிக்கு ரூபாய் 2 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கு. அதன்படி போலீசார் உடனடியாக கன்னியாகுமரிக்கு சென்று குழந்தையை மீட்டு கோவை அழைத்து வந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் அனிதா, அவரது கள்ளக்காதலன் பெரம்பலூர் கீழ்பிள்ளையனூரைச் சேர்ந்த மோகன்ராஜ், கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சிதா, ஆர்த்தி, சிங்காநல்லூரைச் சேர்ந்த சுஜாதா, புகழம்மாள், சேலத்திலிருந்து வில்லி வாழப்பாடி அருகே உள்ள கருமாபுரத்தைச் சேர்ந்த சோப் ஆகிய 7 பேரையும் போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் தகாத உறவின் மூலம் பிறந்த குழந்தை என்று தெரிந்தால் அவமானம் என்பதால் அதனை விற்பதற்கு அனிதா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் முடிவு செய்த நிலையில் திட்டமிட்டபடி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். ஆனால் குழந்தையை விற்பது தொடர்பாக அனிதா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் இடையே பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. இதனால் தான் கோபத்தில் அனிதா காவல் நிலையத்திலும் புகாரும் கொடுத்ததோடு அவரே கன்னியாகுமரியில் குழந்தை இருப்பதாகவும் ரகசிய தகவலும் கிடைத்துள்ளதாகவும் போலீசாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.